மதுரையில் உரிய ஆவணங்கள் இல்லாமல் கொண்டு செல்லப்பட்ட 3,04,740 ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். மதுரை விமான நிலையம் அருகே மண்டேலா நகர் காவல் சோதனை சாவடியில் விஜயகுமாரன் என்பவர் தலைமையில் தேர்தல் கண்காணிப்பு குழுவினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது சோழங்கூரணி சேர்ந்த மணிகண்ட பிரபு காரில் உரிய ஆவணங்கள் இன்றி எடுத்து வந்த 1,50,000 பறிமுதல் செய்து அதேபோல் நாகமலை புதுக்கோட்டை தேசிய நெடுஞ்சாலை அருகே மீனா என்பவர் கொண்டு வந்த 64,000 திருப்பரங்குன்றம் மண்டேல நகர் பகுதியில் காசிநாதன் என்பவர் கொண்டு வந்த 90,200 ரூபாயையும் பறிமுதல் செய்தனர். சட்டமன்ற தேர்தலில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் 100 விழுக்காடு வாக்குப்பதிவை வலியுறுத்தி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. பேருந்து நிலையத்தில் வாக்காளர்களுக்கு தேர்தல் விழிப்புணர்வு குறித்த துண்டு பிரசுரங்களை மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சித்தலைவருமான தர்பகராஜ் வழங்கினார். தேர்தலில் அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். பின்னர் வாக்களிப்பதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பிரசுரங்களை வழங்கினார். சேலத்தில் தேர்தல் பறக்கும் படையினரை கண்காணிக்க அவர்களது வாகனங்களில் ஜிபிஎஸ் பொருத்தப்பட்டுள்ளன. இதனால் எங்கு வாகனம் எங்குள்ளது என்று தங்களது ஷிப்ட் நேரத்தில் எங்கெல்லாம் சென்று வந்தனர் என்பதை கண்காணிக்க முடியும். இதற்காக சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கண்காணிப்பு மையம் அமைக்கப்பட்டுள்ளது. இதற்காக நியமிக்கப்பட்டுள்ள அதிகாரிகள் ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்தபடியே மாவட்டம் முழுவதும் தேர்தல் பறக்கும் படையினரை கண்காணிப்பார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அம்பத்தூரில் தேர்தல் பணியில் ஈடுபடும் அதிகாரிகளுக்கு தேர்தலில் செய்யப்படும் செலவுகளை எவ்வாறு கணக்கிடுவது என தேர்தல் செலவின பொது பார்வையாளர் சுமன்குமார் ஆலோசனை வழங்கினார். இதில் அரசு ஊழியர்கள் மற்றும் காவலர்கள் கலந்து கொண்டனர். வேட்பாளர்களின் தேர்தல் சார்ந்த செலவுகள் செய்வதை எப்படி கணக்கிட வேண்டும் என எடுத்துரைத்தனர்.